மாநில அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியை சேர்ந்த 2 பேர் முதலிடம் பிடித்துள்ளனர். ஆர்த்தி மற்றும் ஜஸ்வந்த் ஆகிய மாணவர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். இரண்டாவது இடத்தை திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீநிகேதன் பள்ளியை சேர்ந்த மாணவியான பவித்ரா 1194 மதிப்பெண் பெற்றுள்ளார். இது மட்டுமல்லாமல் வீணு பிரீதா 3வது இடம் பிடித்துள்ளார். இவர் நாமக்கல் மாவட்டம் பள்ளியை சேர்ந்தவர் 1193 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். தொடர்ந்து அபிநயா மற்ற மொழிகளில் மாணவர்களுடைய மதிப்பெண்கள் என்ன, முதலிடம் 2ஆம் இடம் நிலவரம் என்ன? அபிநயா, தொடர்ந்து உங்களிடம் பேசுவதற்கு முன்பாக முதலிடம் பெற்ற மாணவி ஆர்த்தியின் வீட்டில் நமது செய்தியாளர் இருக்கிறார், அவருடன் பேசலாம். பழனிவேலி, உங்களிடம். திவ்யா 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு வெளியீட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வித்யாமந்திர் பள்ளி படிக்கிற மாணவி ஆரத்தி மாநிலத்தில் முதலிடம் பிடித்திருக்கார். 1195 மார்க்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். தற்பொழுது மாணவி இங்கே இல்லை, மருத்துவ நுழைவுத் தேர்வுக்காக பயிற்சி பெறுவதற்காக திருவனந்தபுரத்தில் இருக்கிறார். அதாவது கேரளா மாநிலத்தில் தங்கி படித்துக் கொண்டிருப்பார். நம்ம அவருடைய வீட்டில் இருக்கோம், அவர்கிட்ட கேட்கலாம். அவருடைய தந்தை வசந்த் அவர்கிட்ட இருக்கார், நம்மகிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். உங்கள் மாணவி 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இந்த மாணவி பிடிச்ச மதிப்பெண் உங்களுக்கு எப்படி இருக்கு? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார். இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். இதுக்கு நான் ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸு, அவங்களுக்குலாம் ரொம்ப கரஸ்பாண்டன்ஸு, அவங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷம் தான் சார். பட் இப்போ இருக்கிற பொசிஷனில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போகிறது ரொம்ப கஷ்டமாக தெரியுது. இதை என்ட்ரன்ஸ் அப்படின்ட்டாங்க. அதுக்காக இப்போ எங்கள் பொண்ணையும் திருச்சூரில் சேர்த்துருக்கேன். அதை கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் இப்போ பார்த்து அந்த என்ட்ரன்ஸ் இல்லாமல் இந்த வருஷம் மட்டும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் இப்போ உங்கள் மாணவியோட மருத்துவராக அவருடைய கனவா, மருத்துவராக குறிக்கோளோட நீங்கள் எப்படி படிக்க வச்சிங்க? அவங்க எப்படியெல்லாம் படித்தாங்க? விடுதலை தங்கி படித்தாங்களா? அவங்களுக்கு படிக்கிறதுக்கான எந்த உதவியும் நீங்கள் உதவி செஞ்சீங்க? இல்லை, இப்போ எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா விவசாய ஃபேமிலி தான் சார். எல்லாருமே விவசாயத்தில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். அவன் மட்டும்தான் பெரிய பொண்ணு இன்ஜினியரிங் படித்தா, இவன் டாக்டர் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுனால எங்களால் வர முடியல. பட் இவங்க ஸ்கூல்லாம் ரொம்ப இதாக தான் பண்ணாங்க சார். ஊத்தங்கரை வித்யா மந்திர் ஸ்கூல் படித்தோம். அங்கேயே தங்கி எங்கள் வீட்டில் கொண்டு போய் அங்கே வச்சு பக்கத்துலேயே பண்ணோம் சார். ரொம்ப நல்லா. திவ்யா, இப்போ மாணவியோட அம்மா நம்மகிட்ட இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அம்மா, இப்போ சொல்லுங்கள், உங்கள் பொண்ணு எப்படி படிப்பாங்க? சிறு வயதுலேருந்து அவங்க படிப்பை ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களா? அவங்க எப்படி எல்லாம் படித்தாங்க? கடந்த காலங்களில் எங்கே படித்து வந்தாங்க? மருத்துவர் ஆகணுன்றது அவருடைய கனவா, ஆசையா? நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஊக்குவித்தீங்க? சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பாங்க சார். இப்போ 10th ஸ்டேட் 3rd வாங்கினா. சரி, ஓரளவுக்கு நல்லா படிப்பா. ஸ்டேட் ரேங்க் வருவான்னு எதிர்பார்க்கல. சரி, வந்திருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மருத்துவர் ஆகணுங்கிறது அவளுடைய கனவு. பார்ப்போம் என்ன. இப்போ உங்க பொண்ணு எங்க இருக்காங்க? எங்க படிச்சுட்டு இருக்காங்க? இப்போ திருச்சூர்ல சைத்தன்யா கிளாஸஸ்ல கோச்சிங்ல இருக்கா, என்ட்ரன்ஸ்க்காக. இப்போ உங்க பொண்ணு இந்த மாநிலத்தை முதலிடம் பிடிச்ச தகவல் உங்களுக்கு தெரியுமா? தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா? தகவல் சொல்லியிருக்கோம், இன்னும் பாப்பாட்ட பேச முடியல, பார்க்கலாம். இப்போ இந்த முதல் மதிப்பெண் பெற்றது உங்களுக்கு எந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கு? உங்க கூட பிறந்தவங்க, பாப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? பாப்பா கூட பிறந்தவங்க ஒரு அக்கா, அவ விப்ரோல வேலை செய்யறா. நான் அவ்வளவுதான். தங்கச்சி பாப்பா மட்டும்தான், ஆர்த்தி மட்டும்தான். திவ்யா, இப்போ பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா மாணவி படித்ததாக மாநிலத்திலே முதலிடம் பிடிச்சிருப்பது மிகவும் மகிழ்ச்சி இருப்பதாகவும், ஆனால் தற்பொழுது நுழைவுத் தேர்வு என்பது தங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவும் ஆரத்தியோட பெற்றோர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் தற்பொழுது மாணவி முதலிடம் பெற்றதுனால அந்த இனிப்புகளை கொடுத்து அவங்க ஒருவருக்கொருவர் அந்த மகிழ்ச்சிகளை தெரிவிச்சிருக்காங்க. அதை நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அந்த இனிப்பு ஸ்வீட்ஸ் அண்ட் பிஸ்கட்ஸ் அவங்க நெருங்கிய உறவினர்கள், அதாவது மாநிலத்தை முதலிடத்தை பெற்ற மாணவி இல்லாவிட்டாலும் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க தற்பொழுது க்ளோஸ் அப் அவங்க அவங்க ஒருவருக்கொருவர் தங்கள் மகிழ்ச்சிகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திவ்யா.